வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவர், நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவனாய் இருக்கிற யாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, உம்முடைய பேரன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாடல்களை பாடுகிற இசைக்கருகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேலே உம்முடைய அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில், வாழ்க்கைகளில் என்னென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா துதியும், கனமும், மகிமை, மேன்மையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் திருப்தியாய், அதிகமாய், ஏராளமாய் நமக்கு தருகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். அடிமைத்தனத்தில் இருந்தும் தீய செயல்கள் செய்வோர் மத்தியில் இருந்தும் நம்மை காப்பாற்றி நம்மை சுற்றிலும் கிருபை என்னும் மதிலை அவர் போடுகிறார். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வார்த்தைகள் ஒருபொழுதும் தரையில் விழாது. அவர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னதிலும் அதிகமாக செய்கிறவராய் இருக்கின்றார். ஆமென். நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர். நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய சபையையும், நாம் செய்கிறதான ஊழியத்தையும், நம்முடைய தலைமுறைகளையும், நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு துதி பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமாயிருக்கிறது. துதிக்கின்ற யாரையும் அவர் கைவிடாத தேவனாயிருக்கின்றார். ஆமென். நாம் இந்த காலை வேளையிலே அவரை மகிமையோடு கூட இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நித்தம் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். 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 துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஆமென். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் உள்ளது. யெகோவா ராப்பா, சுகத்தை தருபவர். ஆகவே வியாதிகள் இனி நமக்கு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பலனாக இருப்பதால் வாதை நோய்களும் நமக்கு வராது. இயேசு சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே எகிப்தியரின் நோய்களில் ஒன்றுமே நமக்கு வர வாய்ப்பில்லை. மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்ததினால் மரண பயமும் இனி நமக்கு வேண்டியதில்லை. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். யெகோவா ரூவா, நம்முடைய நல்ல மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். நம்மை அமர்ந்த தண்ணீரண்டையிலே அவர் கொண்டு போய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய கரத்தை பற்றி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், எல்லாவற்றையும் தருகிற தேவன். அவர் நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு
அந்த பஞ்ச தேசத்திலே விதை விதைத்தான். 100 மடங்காய் அவனை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் நம்மை 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் அவரை நம்பினால் மாத்திரம் போதும், அவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். நாம் எதற்குமே பயமின்றி குறைவின்றி வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு
எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே எந்தன் கண்மலையும் நீரே. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே எந்தன் கண்மலையும் நீரே. யெகோவாயீரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர் 100 மடங்காய் நிரப்புவாரே. யெகோவாயீரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர் 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் கண்மலையும் நீரே. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் கண்மலையும் நீரே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். குயவனின் கைகளில் களிமண் போல நம்மை நாம் இயேசுவின் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை உருவாக்கும்படியாக, நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி நம்மை உருவாக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அவருக்காய் நாம் சேவை செய்யும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இனி நாம் நமக்காக வாழாமல் அவருக்காக வாழும்படியாய், அதற்கு ஏற்றபடி நம்மை அவர் வணையும்படியாக நம்மை நாமே அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் பாடுவோம்.
படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. நாம் உணர்ந்து சொல்லுவோமா, நீர் உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே 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 உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. வணைந்திடும் சித்தம் போ உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் சித்தம் போ உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே 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 உருவாக்குமே.
உமக்காகவே நான் வாழ்கிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போ. உமக்காகவே நான் வாழ்கிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே, 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 என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, உருவாக்குமே அப்பா, உருவாக்குமே, 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 உருவாக்குமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பானவர், நம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றவர். நம்முடைய வாழ்வில் வறண்ட நிலம் போன்ற சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அதை வயல் நிலமாய் மாற்ற நம்முடைய தேவனால் முடியும். இனி வாழ்வில் எதுவுமே சாத்தியமில்லை, என் வாழ்வே முடிந்து போனது, எனக்கு வாழ வழியே இல்லை, நான் எடுத்த இந்த காரியம் நடக்க எந்தவித வாய்ப்புமே இல்லை என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால், உலர்ந்து போன அந்த சூழ்நிலையை உயிர் பெறச் செய்ய நம் தேவனால் முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? தொடர்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். என்னை
ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடெழும்பட்டும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்
எல்லோருமாய். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போன காரியங்கள் இருந்தால், செத்து போன நிலைமையில் இருந்தாலும் அப்பா, அவை எல்லாவற்றையும் உயிரோடு எழுப்ப உம்மாலே கூடும் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வறண்டு போன எங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை உண்டாக்க உம்மாலே கூடும் ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு குயவன் களிமண்ணை வணைவது போல ஆண்டவரே, நாங்கள் முற்றிலுமாய் எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தருகிறோம் தகப்பனே. நீர் எங்களை உமக்கேற்ற பாண்டமாய் வணையும்படியாய் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்திற்காய் ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி வணையும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நாதா. நாங்கள் இனி எங்களுக்காக வாழாமல் உமக்காய் வாழும்படியாய் அப்பா, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் யெகோவா ராப்பாவாய், சுகம் தரும் தேவனாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலனை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. யெகோவா ஈரேவாய், எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறீர். யெகோவா ரூவாவாய் ஆண்டவரே, ஒரு நல்ல மேய்ப்பராய் நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோமாய் இருந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை சமாதானத்தோடு வழிநடத்துகிறீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நித்தமும் வழிநடத்தி நல்ல பாதைகளிலே நீர் எங்களை அழைத்து செல்லுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். உம்முடைய வார்த்தை ஒருபொழுதும் தரையில் விழாத ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்கை ஒருபொழுதும் மாறாத தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அந்த வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து புறப்படும் பொழுது அவை ஒவ்வொன்றும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையாய் அவைகள் இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கனம் மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் கரங்களிலே காணிக்கும் தசமபாத்தியம் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. என்றால் நீர் என்னுடைய ஞானமாக இருக்கிறீர், நீர் என்னுடைய ஐஸ்வர்யமாக இருக்கிறீர், நீர் என்னுடைய செழிப்பாக இருக்கிறீர். ஆக உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். விதைக்கிற நேரத்தில் சங்கீத
புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 15 தாவீதின் சங்கீதம் 15 1-2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பெரிய மன்னல் நாம் இங்கே பார்க்குறோம். சங்கீதம் 15 தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. முதல் வசனத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கர்த்தாவை, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அப்போ எழுப்பினோன்னா இதை படிக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துருவாங்க. என்னன்னா, ரட்சிப்பை குறித்த ஒரு சந்தேகத்தை இது எழுப்பிடும் பாருங்க. ஏன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் என்ன செய்கிறோம் அப்படி என்பதை இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஏன்னா, உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்னா, பரிசுத்தமாக இருக்கணும்னா கர்த்தரிடத்தை வர முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வசனம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஐக்கியத்தை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. தேவனோட உறவு மற்றும் தேவனோட ஐக்கியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய ஐக்கியமா தொடர்ந்து நம்ம இருக்க முடியும் அப்படின்னா, 2ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, உத்தமமாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பாருங்க, தேவனோடு உள்ள உறவு நம்மளுக்கு எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, நாம் மறுபடியும் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். ரீஜெனரேஷன். அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினால நம்ம அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் மறுபடியும் கிறிஸ்துக்குள் பிறந்திருக்கிறோம். அவர் இப்போ நமக்கு தகப்பனாக இருக்கிறார். இப்போ அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது. ஆனால் தொடர்ந்து தேவனோட நம் ஐக்கியம் கொள்ளுகிறோமா என்பதை நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் பாருங்க. அதனால தான் இங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார் தாவீது. யாருன்னா, உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு விடை கொடுக்கிறார். யாரு அப்படின்னு, உத்தமமாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பாருங்க, உத்தமமாய் நடந்துன்னு சொல்றாரு, நீதியை நடப்பித்து, ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறது வெவ்வேறு வார்த்தையினால. ஆனா ஒரே கூற்றை அதை கூறுகிறது, ஆனா வெவ்வேறு வார்த்தையில அதை காண்பிக்கிறதா இருக்கிறது. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து, கிரியைகளால காண்பிக்கணும் நீதியை. உத்தமமாய் நடக்க வேண்டும் என்ற காரியம் எங்கிருந்து வரும் அப்படின்னா, இருதயத்திலிருந்து வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. உத்தமமாய் நடந்து அப்படி நீதியை நடப்பித்து, அதுதான் தேவன் சொல்லுகிறார் பாருங்க. தாவீதை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார், உத்தம இருதயத்தோடு எனக்கு முன்பாக நடந்தான். அவர் ஒவ்வொரு தலைமுறை ராஜாக்களிடத்திலும் தேவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா, இஸ்ரவேல் ராஜாக்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் பொல்லாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள், அக்கிரமத்தை செய்கிறார்கள். அவருடைய இருதயம் தேவனை பின்வாங்கி போகிறது. அதனால தான் பாருங்க, அவங்களுக்கு தேவன் ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கிறார். அவருடைய பாவத்து நிமித்தமாக, அவருடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக, அவருடைய பொல்லாப்பு நிமித்தமாக. ஏன்னா தேவனே சொல்றாரு பாருங்க, உங்களுடைய இருதயம் தாவீதை போல உத்தமமா இருக்கவில்லை, செம்மையா இருக்கவில்லை. அப்போ இருதயம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம தேவனோட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதாய் இருக்கிறது. ஆகவேதான் உத்தமமாய் நடந்து அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. என்ன பண்ணணும்னா, நீதியை நடப்பிக்க வேண்டும். எப்படி நம்ம நீதியை நடப்பிக்க வேண்டும் அப்படின்னா, மனதார சத்தியத்தை நாம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆகவேதான் 3ஆம் வசனத்துல சொல்லுகிறது பாருங்க, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான். பாருங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அவர்களுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையானதா இருக்கும், இல்லைன்னா கொடுமையானதாக இருக்கும்.
எப்படின்னா நம்ம எதிர்க்க வந்து நல்லா பேசுவாங்க, வாங்க வாங்க உட்காருங்க, எப்போ வந்தீங்க, ஐயோ இவங்களை கவனிக்கலையா அப்படின்வாங்க. ஆனால் அதே ஆள் பின்னாடி சொல்லுவாங்க, அவங்கள ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்வாங்க. அவங்கள கூப்பிட்டா நான் வரமாட்டேன், இப்படிலாம் பாருங்க வார்த்தையை பேசுகிறார்கள். யாருன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். இது அனுபவத்தில் நடந்திருக்கு பாருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொந்தக்காரர்களும் அப்படி இருக்கிறார்கள். நல்லா கவனிப்பாங்க, ஆனால் பின்னாடி பேசுவாங்க, அவன் ஏன் இங்கே வந்தான் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம போகும்போது கவனிப்பு அப்படி இருக்கும். அதே நாவல தான் நம்மளை உள்ளே வர வைப்பாங்க, வாங்க வாங்க அப்படின்வாங்க. ஆனால் நம்ம போன பிறகு இவன் ஏன் வந்தான், இவனுக்கு நம்ம கவனிக்கணும் அப்படின்வாங்க. வார்த்தைகள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை தான் சொல்லுகிறது, நீதியை நம்ம எப்படி நடப்பிக்கணும், உத்தமமாக நம்ம எப்படி இருக்கணும் கிறிஸ்தவத்தில். சும்மா வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்ற அந்த அடிப்படையில் இல்லை, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். அவர் எப்படி நம்ம நேசிக்கிறார் அப்படின்னா, நாம் சத்துருக்களாக இருக்கையில் அவர் நம்ம அன்பு கூர்ந்தார். அவர் ரெடியாக இருக்கிறாரு. நம்ம பாவிகளாக இருக்கிறோம், சத்துருக்களாக இருக்கிறோம், பிசாசுக்கு கீழே அடிமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்த போதும் அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார், அவர் நம்ம அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாருன்னா, கல்வாரி சிலுவையில் அங்கிருந்து அவர் வந்து நமக்காக உயிரை கொடுக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு அன்பு, இப்பேற்பட்ட ஒரு கரிசனை, இப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த நல்ல உள்ளம், இப்பேற்பட்ட ஒரு கரிசனை எப்படி நமக்கு இருக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனோட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தால் மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு உள்ளம், இப்பேற்பட்ட ஒரு வாஞ்சை, இப்பேற்பட்ட ஒரு நேசம், இப்பேற்பட்ட ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆகவே தான் தாவீது இங்க கேள்வி எழுப்புகிறார். எழுப்பிட்டு அதற்கு விடையும் அவர் கொடுக்கிறார். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனது நல்லா இல்லைன்னா, நம்முடைய இருதயம் நல்லா இல்லைன்னா சத்தியத்தை பேச முடியாது. அதனால தான் 3ஆம் வசனம் சொல்லுவது புறம் கூறக்கூடாது அப்படின்னு. நான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாவை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அழித்து கொள்ளுகிறார்கள். மனதார சத்தியத்தை பேச வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோமானால் அதற்கு தேவன் விலைக்கரைத்து கொடுத்துருக்கிறாரு. அதற்கேற்றவையில் நம்முடைய பேச்சை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பேச வேண்டும், முன்னேற்றத்தை பேச வேண்டும், வெற்றியை பேச வேண்டும், செழிப்பை பேச வேண்டும், தாராளம் ஏராளத்தை பேச வேண்டும், மனதார சத்தியத்தை பேச வேண்டும். ஆனால் நம்புகிறதுக்கு ஏதும் இல்லை தான். ஆனால் நாம் சத்தியத்தை பேச வேண்டும். ஏன்னா சத்தியத்தின் அடிப்படையில் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சத்திய வசனத்தை கேட்டு கிறிஸ்துவின் மீது நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் சும்மா வந்து ரட்சிக்கப்பட்டு பேருக்கு கிறிஸ்தவர்களாக இராமல் அவரோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளைகள், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். மனதார நாம் சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனதார, சும்மா கிடையாது, மனதார. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த சத்திய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாகும், நம்மளை ரட்சிக்கும், நம்மளை முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு செல்லும். ஆகவே நாவு ரொம்ப வல்லமையானது. அதனால தான் என்ன பண்ணணும்னா, புறம் கூறக்கூடாது, கடுமையான சொற்களை பேசக்கூடாது. ஏன்னா அதனால தான் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுகிறது, விரோதத்தை உண்டு பண்ணுகிறது, பகையை உண்டு பண்ணுகிறது. அதனால தான் நம்மளை குறித்து வேதம் சொல்வது, நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா, மனதார சத்தியத்தை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனதார நம்முடைய இருதயம் நல்லா இருக்கணும். நம்முடைய இருதயம் நல்லா இருக்கணும்னா கர்த்தரோட ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நல்ல ஒரு ஐக்கியம், மனதார சத்தியத்தை பேச வேண்டும். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் என் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நம்பி இருக்கிற என்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். தேவன் என்னுடைய பட்சத்தில் இருப்பதால் எனக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாது. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன்.
ஒரு தாய் தேற்றுவது போல அவர் என்னை தேற்றுகிறார். தம்முடைய உள்ளங்கரங்களில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்ணின் மணியைப் போல என்னை பாதுகாக்கிறார். ஆகவே என்னை தொடுகிறவன் அவரின் கண்மணியை தொடுகிறான். ஆகவே எனக்கு பயமில்லை. ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம்.